இன்னைக்கு டாபிக்ல 90 டேஸ்ல வந்து உங்க வெயிட் குறைச்சு ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும். ஹெர்பலை ஃபுட் எடுத்து நிறைய பேர் வந்து இந்த 90 டேஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து ரிசல்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த 90 டேஸ்ல எப்படி ஈஸியா வந்து வெயிட் குறைச்சு ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும், நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்க டவுட்டுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக சொல்ல நோட் பண்ணிக்கங்க. நீங்க 90 டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும். ஹெர்பலை ஃபுட் எப்படி எடுத்தா 90 டேஸ்ல உங்க ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் சொல்ல போற இந்த டயட் பிளான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடைக்காது. ஏன் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்குவாங்க, அவங்களுக்கு ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சில இந்த டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, உங்கள் பாடி அனலைஸ் பண்ணி ஹெர்பலைஃப்ல எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி டயட் வந்து கொடுக்கணும், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டயட் வந்து எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் தான். ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவில் நார்மலாக டயட் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பற்றி ஃபுட் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். 8 மணிக்கு வந்து உங்கள் ஷேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். மதியானம் லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமை சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. கீரை சேர்த்துக்குங்க, சிக்கன் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லஞ்சில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 3 லிட்டர்ஸ் வந்து டெய்லி பேஸில் வாட்டர் இன்டேக் பண்ணும் போது உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதில் வந்து நட்ஸ் எடுத்துக்கோங்க, பாதாம் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்குள்ள ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். நைட் ஷேக் வந்து 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 9 மணிக்கெலாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும். கம்பல்சரி 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு கம்பல்சரி உங்களுக்கு தூக்கம் தேவை. நைட்டில் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன நார்மலாக டயட் பிளான் வந்து தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹெர்பலை ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் பிளானுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா 90 டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம்.